கண்டென்ட் எப்படி ரைட் பண்றதுன்னா டுடே வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோல நம்ம சொல்லியிருந்தோம் நெக்ஸ்ட் வீடியோ வந்து கண்டென்ட் ரைட்டிங்கை பத்தி நம்ம போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ப்ரீவியஸ் வீடியோல நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். டுடே வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட் ரைட்டிங்னா என்ன அண்ட் எப்படி வந்து ஒரு கண்டென்ட்டை வந்து நம்ம ரைட் பண்ணும், எப்படி அதுக்கு ஒரு டைட்டில் கீவேர்ட்ஸ் எல்லாம் எப்படி சூஸ் பண்ணும். ஸோ இது வந்து நான் ரொம்பவே பேசிக் ஒரு 7 to 10 மினிட்ஸ்க்குள்ள தான் இந்த வீடியோவை நான் கவர் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் இன்டெப்தா வேணும், எப்படியோ பர்டிகுலரா ஒரு நீச் வந்து செலக்ட் பண்றது, எப்படி டைட்டில் கீவேர்ட்ஸ் இதெல்லாம் சூஸ் பண்றது, எப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து ஒரு ஆர்டிகிளவே லைவா ரைட் பண்ணி காட்டுறது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா அதுக்கான வீடியோஸ்மே நம்ம போஸ்ட் பண்ணலாம். நீங்க எப்படி இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்றீங்கன்றத பொறுத்து தான் நெக்ஸ்ட் வந்து கண்டென்ட் ரைட்டிங்கான ஒரு பிளேலிஸ்டே நம்ம கிரியேட் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதுல வந்து நம்ம கைட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு தெரிஞ்ச ஸ்கில் எல்லாமே வந்து நான் பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணி நெக்ஸ்ட் போஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு கொடுங்க. இன்னைக்கு வந்து நம்ம கண்டென்ட் ரைட்டிங்னா என்ன, எப்படி ரைட் பண்றது, இது எல்லாமே நம்ம பார்த்தலாம். ஸோ இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ நோட்டிபிகேஷன்ல உங்களுக்கு வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க, அப்பதான் என்ன கன்வே பண்ண வரேன்றதே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கண்டென்ட் ரைட்டிங்னா என்ன. கண்டென்ட் ரைட்டிங்னா வேற ஒன்றும் இல்லைங்க. இப்ப நம்ம ஒரு பிசினஸ் இல்ல ஒரு சர்வீஸ் பண்றோம், இல்ல நம்ம ஒரு கிளைண்ட்டுக்கே நம்ம வந்து கண்டென்ட் ரைட் பண்றோம்னா அவங்க என்ன மாதிரி பிசினஸ் பண்றாங்க அண்ட் அவங்க என்ன மாதிரி ப்ராடக்ட் கொடுக்குறாங்க இல்ல சர்வீஸ் பேஸ்டான்னு சொல்லி அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கு ரிலேட்டடான ஆடியன்ஸுக்கு என்ன மாதிரி கான்டென்ட் கொடுத்தா பிடிக்கும் அப்படின்னு நம்ம காம்படிட்டர்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு நம்மளோட கண்டென்ட்டை டிஜிட்டல் ஃபார்மேட்ல கொடுக்க போறோம். ஸோ நம்ம நார்மலா நோட்ல அந்த மாதிரி எல்லாம் ரைட் பண்ணாம நம்ம வந்து ஒரு டிஜிட்டல் ஃபார்மேட்ல வந்து இந்த கண்டென்ட் வந்து நம்ம கொடுக்கும். அதுக்கு வந்து நம்ம கூகுள் டாக் யூஸ் பண்ணி வந்து நம்மளால ஒரு கண்டென்ட் ரைட் பண்ண முடியும். ஸோ அதை எடுத்து நம்ம வந்து வேரியஸ் டூல்ஸ் இருக்கு, அந்த டூல்ஸ்ல போய் இந்த கான்டென்ட் எப்படி இருக்குன்றத நம்ம செக் பண்ணிட்டு நம்ம வந்து அதை அதர் வெப்சைட்லயும் போஸ்ட் பண்ணலாம், நம்மளோட ஓன் வெப்சைட்லயுமே போஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் கான்டென்ட் ரைட்டிங். கான்டென்ட் ரைட்டிங்னா என்னன்னா ஜஸ்ட் இதுதான் கான்டென்ட் ரைட்டிங். ஸோ நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் கான்டென்ட் ரைட்டிங் பார்ப்போம். ஸோ என்ன மாதிரி டைப்ஸ்லாம் இருக்குன்றதையும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் கான்டென்ட் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பிளாக் போஸ்ட், வெப்சைட் கண்டென்ட், சோஷியல் மீடியா, இமெயில் ரைட்டிங், ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன், எஸ்இஓ கான்டென்ட், ஒயிட் பேப்பர்ஸ் அண்ட் இபுக், கேஸ் ஸ்டடிஸ், பிரஸ் ரிலீஸ், லேண்டிங் பேஜ், இந்த மாதிரி வேரியஸ் டைப்பான கான்டென்ட் ரைட்டிங் இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பிளாக் ஆர்டிக்கல் வந்து சிமிலரா தான் வரும். ஸோ நம்ம வந்து ஒரு டைட்டில், அதுக்கு ரிலவென்டான சப்ஹெட்டிங் இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம யூசருக்கு ஏத்த மாதிரி ப்ரொமோட் பண்ற மாதிரி இல்ல அவங்களை எஜுகேட் பண்ற மாதிரி வந்து நம்ம அந்த ஆர்டிக்கல் ரைட் பண்ணலாம். சோஷியல் மீடியா கான்டென்ட் ரைட்டிங். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கேப்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா, சோஷியல் மீடியால நம்ம ஒரு போஸ்ட் போறோம்னா அதுக்கு தேவையான கேப்ஷன்ஸ், ஹேஷ்டேக்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து நம்ம ரிலேட்டடா எழுதுறது. வெப்சைட் கான்டென்ட்னா இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு வெப்சைட் பில்ட் பண்றாங்கன்னா அதுக்கு பேசிக்கா அபவுட் அஸ், கான்டாக்ட் அஸ், அந்த சர்வீஸை பத்தின பிரீஃப் எக்ஸ்பிளனேஷன் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெப்சைட் கான்டென்ட்ல வந்துடும். எஸ்இஓ கான்டென்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எஸ்இஓ ஆப்டிமைஸ் பண்ணி அந்த கான்டென்ட் எழுதணும். வெறும் வந்து நம்ம எழுதணும்ன்றதுக்காக எழுதாம எப்படி எழுதுனா அது ரீச் ஆகும்ன்றதை அதை ஆப்டிமைஸ் பண்ணி நமக்கு எழுத தெரிஞ்சிருக்கணும். மெயினா வந்து இப்ப நம்ம பார்த்த எல்லா கான்டென்ட் ரைட்டிங்ல எஸ்இஓ வந்து மேஜர் ரோல் வந்து பிளே பண்ணும். ஏன் அப்படின்னா நம்ம எஸ்இஓவை இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான், அதாவது எஸ்இஓ ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் நம்மளால வந்து ஒரு கண்டென்ட்டாவே ரைட் பண்ண முடியும். அப்பதான் நம்மளோட கண்டென்ட் வந்து கூகுள் அல்காரிதம் பேஸ் பண்ணி கூகுள் சர்ச் இன்ஜின்ல வந்து அதை ஆப்டிமைஸ் பண்ண முடியும். இமெயில் ரைட்டிங்னா என்னன்னா ஆப்வியஸ்லி நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு இமெயிலே ரைட் பண்றோம், ஒரு கிளைண்ட்டுக்கு ரைட் பண்றோம், இல்ல வந்து ஒரு இப்போ என்னோட ப்ராடக்ட் இருக்கு, நான் வந்து இமெயில் மார்க்கெட்டிங் பண்ணணும், ஸோ அதுக்கு ஆட் ரன் பண்ணணும், ஸோ அதுக்கு வந்து நான் வந்து பிளாக் வந்து நான் நீட்டா ரைட் பண்ணணும். ஸோ அந்த இதுதான் வந்து இமெயில் ரைட்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நம்ம வந்து ப்ரொமோஷனல் வேலையும் இருக்கணும், அதே நேரத்தில் வந்து எஜுகேஷன் வேலையும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ரைட் பண்றதுக்கு பேர் தான் இமெயில் ரைட்டிங். கேஸ் ஸ்டடிஸ் வந்து நம்ம ஒரு ப்ராடக்ட்டை பத்தி இல்ல வந்து ஒரு சர்வீஸ் பத்தி அது என்னெல்லாம் இருக்கணும் A to Z வந்து நம்ம என்னெல்லாம் கோ த்ரூ பண்ணிருக்கோம், அந்த இது என்ன மாதிரி ப்ராடக்ட் என்ன மாதிரி சர்வீசஸ்ன்றதை நம்ம வந்து கேஸ் ஸ்டடிஸ் மாதிரி வந்து நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ இதுல இருக்க ஒவ்வொருமே வந்து தனித்தனியா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி போடுங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நான் அதுமே வந்து என்னென்ன அதுக்கு என்ன மாதிரிலாம் நம்ம எழுதணும்ன்றதையும் நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல வந்து போஸ்ட் பண்றேன். அண்ட் பிரஸ் ரிலீஸ், லேண்டிங் பேஜ் சிமிலரா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்டென்ட் தான் ரைட் பண்ண போறோம். ஆனா அது வந்து ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸோ அந்த ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம ரைட் பண்ண போறோம். ஸோ நம்ம ரைட் பண்றதுக்கு முன்னாடி இப்போ நான் வந்து ஒரு இது ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ற ஒரு பிளாக் ஒரு ஆர்டிக்கலோ நான் ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்றேன்னா அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றதே பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட ஆடியன்ஸை அனலைஸ் பண்ணணும். ஸோ நம்ம என்ன மாதிரி ஆடியன்ஸை டார்கெட் பண்ண போறோம், அடல்ட்ஸை டார்கெட் பண்ண போறோமா, மிடில் ஏஜ் பீப்புள்ஸை டார்கெட் பண்ண போறோமா, இல்ல ஓல்டர் பீப்புள்ஸை டார்கெட் பண்ண போறோமா, இல்ல கிட்ஸா. ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸை ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம என்ன மாதிரி ப்ராடக்ட் எடுத்திருக்கோமா இல்ல சர்வீஸ் எடுத்திருக்கோமா அதுக்கு ரிலவென்ட்டான டாபிக்ஸ் எல்லாமே நம்ம கோ த்ரூ பண்ணணும். ஸோ அப்படி நம்ம வந்து எந்த அளவுக்கு ரிசர்ச் பண்ணி ஒர்க் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மளோட கான்டென்ட் வந்து நம்ம பெஸ்டா கொடுக்க முடியும். அண்ட் வந்து நம்மளோட நீச்சை வந்து ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணணும். ஏன்னா நமக்கு நம்மளோட நீச் என்னன்னு தெரிஞ்சாதான், நம்ம என்ன கேட்டகரியில எழுத போறோம் தெரிஞ்சாதான் நம்மளால வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்டென்ட்டை வந்து பெஸ்டா கொடுக்க முடியும். கிராஃப்ட்
அண்ட் அட்டென்ஷன் கிராப்பிங் ஹெட்லைன். இதை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஹெட்லைன் தான் வந்து மேஜர் ரோல் பிளே பண்ணும். நம்மளோட ஹெட்லைனை பார்த்துட்டு தான் யூசர் அந்த ஆர்டிக்கலை படிக்கலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க எந்த லெவல் வந்து உங்களோட பெஸ்ட் கொடுத்து ஒரு ஹெட்லைனை நீங்க ரைட் பண்றீங்கன்றத பொறுத்து தான் இருக்கு. ஸோ அதுல வந்து மஸ்டா நம்ம கீவேர்ட்ஸ் ஆப்டிமைஸ் பண்ணிருக்கணும். ஸோ அந்த கீவேர்ட்ஸ் ஆப்டிமைஸ் பண்ணியிருந்தா தான் நம்மளோட வந்து ரேங்கே ஆகும். அப்படி ரேங்க் ஆனாதான் பீப்புள் நம்மளோட பார்ப்பாங்க. அப்படி நம்மளோட பார்த்தாலும் அவங்க வந்து கிளிக் பண்ணி ஓகேப்பா படிக்கலாம் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹெட்லைன்ல தான் கொடுக்க முடியும். எந்த லெவல் பெஸ்டா வந்து நம்ம ஹெட்லைன் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட கிளிக்கிங் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ரைட் பண்ணும்போது நம்ம என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம கிளியரா இருக்கணும். நீங்க ஒரு நீச் எடுத்துக்கிட்டீங்க, ஒரு டைட்டில் எடுத்துக்கிட்டீங்க, எல்லாம் ஓகேனா அதுல வந்து நீங்க கிளியரா இருக்கணும். ஸோ நீங்க எந்த அளவுக்கு கிளியரா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களால அந்த கான்டென்ட்டுமே கிளியரா பீப்புளுக்கு புரியுற மாதிரி கொடுக்க முடியும். ஸோ மெயினா வந்து நம்ம கீவேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும், ஆனா கீவேர்ட் ஸ்டஃப் பண்ணக்கூடாது. ஸோ கீவேர்ட் யூஸ் பண்றதுக்கும் கீவேர்ட் ஸ்டஃப் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீங்க ஒரு சர்வீஸ் ரிலேட்டடா ஒரு கீவேர்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது எந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமோ அந்த இடத்துல மட்டும்தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ அதிகமா அதை ஸ்டஃப் பண்ணிடக்கூடாது. அப்படி பண்ணாலும் நம்மளோட வந்து ரேங்க் ஆகிறதுலேயே ப்ராப்ளமா இருக்கும். அது மீறி ரேங்க் ஆச்சுனாலும் யூசர் வந்து படிக்கிறதுல ரொம்ப டிஃபிகல்ட் இருக்கு. என்ன இப்படி பண்ணிருக்காங்கன்ற மாதிரி யூசர் திங்க் பண்ண கூடாது. ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து எழுதணும். ஸோ எந்த அளவுக்கு நீங்க வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கொடுக்குறீங்களோ அது ரொம்பவே யூஸ்ஃபுல். சம்டைம்ஸ் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நம்ம கொடுக்கணும், சம்டைம்ஸ் வந்து நம்ம லாங் கண்டென்ட் கொடுக்கணும். ரெண்டுமே வந்து கூகுள் அல்காரிதம் கூட நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ எந்த இடத்துல ஷார்ட்டா கொடுக்கணும், எந்த இடத்துல லாங் கண்டென்ட் கொடுக்கணும்ன்றத நம்ம தான் டிசைட் பண்ணணும். நீங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேராகிராஃப் எடுத்துட்டீங்கன்னா அதை ஷார்ட்டா கொடுத்து பழகுங்க. 10 லைன்ஸ் இருக்கு, 12 லைன்ஸ் இருக்கு, இல்ல நான் வந்து ஒரு 500 வேர்ட்ஸ்க்குள்ள எழுதுறேன்னா அதை வந்து எந்த அளவுக்கு வந்து பாயிண்ட்ஸா கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம பாயிண்ட்ஸா கொடுக்கும்போது யூசருக்கு வந்து அது பெரிய கண்டென்ட் மாதிரி தெரியாது. ஓகே இப்போ பாயிண்ட்ஸா இருக்கு, நீட்டா வந்து அவங்க அந்த பாயிண்ட் வந்து கோ த்ரூ பண்றதுக்கு. நீங்க ரொம்ப பேராகிராஃபா போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அதுல எந்த ஒரு கட்டுமே பண்ணாம நீங்க அப்படியே லைனா எழுதிட்டு போனீங்கன்னா யூசர் என்ன அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால எந்த அளவுக்கு ஷார்ட் பண்ணி எழுத முடியுமோ எழுதுங்க. பாயிண்ட்ஸ் மெயினா நீங்க பாயிண்ட்ஸா எழுத கத்துக்கோங்க. ஸோ ஸ்ட்ரக்சர் யுவர் கான்டென்ட் வித் சப் ஹெட்டிங் இருக்கு இல்லையா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மெயினா சப் ஹெட்டிங் கொடுத்துதான் ஆகணும். ஸோ அந்த சப் ஹெட்டிங்கை பார்த்து யூசர் அதுக்குள்ள இருக்க கான்டென்ட்டை பாயிண்டா கொடுங்க. ஃபர்ஸ்ட் ஹெட்டிங், இன்ட்ரோடக்ஷன், அதுக்கப்புறம் சப் ஹெட்டிங் எல்லாம் கொடுங்க. அந்த சப் ஹெட்டிங்ல கொடுக்கறதுமே வந்து பாயிண்ட்ஸா கொடுங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்டிப்பா கால் டு ஆக்ஷன் வந்து நம்ம ஆட் பண்ணி தான் ஆகணும். லைக் வந்து இன்னும் ஃபர்தரா நீங்க தெரிஞ்சுக்கணும்னா லேர்ன் மோர், இல்ல வந்து கண்டினியூ டு ரீட் சம்திங், அந்த மாதிரி வந்து நீங்க ஏதாவது ஒரு கால் டு ஆக்ஷன் வந்து நீங்க கொடுங்க. இல்ல நம்ம சர்வீஸ் பேஸ்ல பண்றோம்னா அந்த சர்வீஸ் இன்னும் நீங்க அதிகமா தெரிஞ்சுக்கணும்னா லேர்ன் மோர் அப்படின்னு கொடுக்கலாம். இல்ல ஒரு ப்ராடக்ட் ரிலேட்டடா கொடுக்குறோம்னா ஷாப் நவ், ஆர்டர் நவ், ஸோ அந்த மாதிரி ஏதாவது வந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம கால் டு ஆக்ஷனும் கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கிளியரா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட நீச்சை சூஸ் பண்ணணும். அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா கீவேர்ட்ஸ் அண்ட் தென் ஹெட்டிங், அதுக்கப்புறம் நம்ம எழுதுறதுல வந்து சப்ஹெட்டிங் கொடுக்கணும். பேராகிராஃபா வந்து எழுதாதீங்க. மெயினா வந்து நீங்க ஷார்ட் பண்ணுங்க கண்டென்ட். அதுவும் வந்து பாயிண்ட்ஸா வந்து கொடுக்கறதுக்கு கத்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம கிளியரா ஃபோக்கஸ்டா இருந்தா மட்டும் தான் நம்மளால ஒரு கண்டென்ட்டை வந்து கிளியரா ரைட் பண்ண முடியும். அதை பீப்புளும் வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அடிஷனல் டிப்ஸ் என்னலாம் அப்படின்றதையும் பார்த்துட்டு வந்துடலாம். நீங்க எந்த அளவுக்கு ரிசர்ச் பண்ணி ரீட் பண்றீங்களோ, ரீட் as much as you can. ஸோ நீங்க எந்த அளவுக்கு ரீட் பண்றீங்கன்றது தான் இங்க மெயின். ஸோ இப்போ நீங்க வந்து ஒரு கீவேர்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கீவேர்டை வந்து கூகுள்ல போட்டீங்கன்னா நிறைய ஆர்டிகல்ஸ் வரும். ஸோ அந்த ஆர்டிகல்ஸ்ல வந்து நீங்க நிறைய ஆர்டிகல்ஸ் ரீட் பண்ணுங்க. அதுல இருந்து பாயிண்ட்ஸ் கேதர் பண்ணுங்க. ஆனா அப்படியே வந்து காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க. அதுல இருந்து ஒரு ஐடியா எடுத்துக்கோங்க. நிறைய ஐடியாஸ் அதுல இருந்து எடுத்துக்கோங்க. அது வந்து உங்களோட வேலை வந்து நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா வந்து பிளகரிசம் கண்டென்ட்டா போயிடும். பிளகரிசம் கண்டென்ட் என்ன, டூப்ளிகேட் கண்டென்ட். நம்ம வந்து இன்னொருத்தவங்களோட கண்டென்ட் வந்து காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி தான் இருக்குமே தவிர நம்ம ஓனா எழுதுன மாதிரி காட்டாது. ஸோ எந்த அளவுக்கு யூனிக்கான கண்டென்ட் நம்ம ப்ரொடியூஸ் பண்றோன்றதும் மெயின். அப்பதான் வந்து நம்மளால வந்து சர்ச் இன்ஜின்ல வந்து ரேங்க் ஆக முடியும். ஏன் நம்ம வந்து டூப்ளிகேட் கண்டென்ட் கொடுக்கும் போது அது வந்து அந்த ஸ்பைடர்னு சொல்லுவாங்க, அது வந்து நம்மளது வந்து ஸ்க்ரால் பண்ணவே பண்ணாது. ஸோ இது டூப்ளிகேட் கண்டென்ட் வந்து அது ஸ்கிப் பண்ணிடும். ஸோ அதெல்லாம் வந்து மீறி தான் நம்ம வந்து ரேங்க் பண்றதுல இருக்கு. ஸோ மெயினா வந்து யூனிக் கண்டென்ட் கொடுங்க, காப்பி பேஸ்ட் பண்ணாது. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, நீங்க வந்து எந்த அளவுக்கு யூனிக் கண்டென்ட், அது மாதிரி ரெஃப்ரெஷிங் கண்டென்ட். யூசருக்கு வந்து மோஸ்டா வந்து ஸ்டோரி டெல்லிங் ரொம்ப பிடிக்கும். நீங்க வந்து ஒரு ஸ்டோரியை வந்து நீங்க கன்வே பண்ற மாதிரி பண்ணீங்க அப்படின்னா அந்த மாதிரி கான்டென்ட்ல வந்து ரொம்பவே சூப்பரா வந்து போகும். நீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அதுக்காக எப்பவுமே அந்த மாதிரி மட்டுமே ட்ரை பண்ணக்கூடாது. பட் மோஸ்ட் ஆஃப் த வே நீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸ்டோரி டெல்லிங் மாதிரி நீங்க ட்ரை பண்ணலாம். அண்ட் வந்து நம்ம எழுதுற கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா எஜுகேட் பண்ற மாதிரி இருக்கணும். ப்ரொமோஷனுக்கு தனியா இருக்கு. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீங்க அப்பக்கப்ப வந்து நீங்க ஒரே இதை எஜுகேட் பண்ற மாதிரி மட்டுமே எழுதக்கூடாது. அது மாதிரி ப்ரொமோஷன் வேல மட்டும் எழுதக்கூடாது. எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் வந்து நம்ம கண்டென்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஹைபர் லிங்க் யுவர் சோர்சஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம
கீவேர்ட்ஸ் யூஸ் பண்றோம் இல்லையா, அந்த கீவேர்ட்ஸ்ல நம்மளோட ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் பேஸ் பண்ண நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து நம்ம அங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதான் ஹைபர் லிங்க். அதுக்கு வந்து மஸ்டா நீங்க வந்து கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும். அப்பதான் வந்து நம்ம அந்த கீவேர்ட்ஸ்ல கொடுக்க முடியும். அப்ப அதை கிளிக் பண்ணும்போது நம்ம கீவேர்ட்ஸ் வந்து ரேங்க் ஆகும். ஸோ இது எல்லாமே வந்து இதுல ரொம்ப மேஜர் ரோல் பிளே பண்ணும். இதெல்லாமே வந்து டீடைல்டா தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்மளோட நீச்சை சூஸ் பண்ணணும். அண்ட் தென் கீவேர்ட்ஸ், அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா டைட்டில், அதுக்கப்புறமா ரிசர்ச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் நிறைய ஸ்டெப் இருக்கு. இது எல்லாமே ஒன் பை ஒன்னா நம்ம பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு நான் திங்க் பண்ணிருக்கேன். ஸோ உங்களுக்கும் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதுக்குரிய பிளேலிஸ்டும் போகலாம். ஸோ ரொம்ப ஷார்ட்டாவே போகலாம். 5 மினிட்ஸ்ல வந்து நம்ம கவர் பண்ற மாதிரி போகலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மஸ்ட் இதை வந்து நீங்க எப்பவுமே வந்து ஞாபகத்துல வச்சுக்கணும். கான்டென்ட் கிரியேஷன், கான்டென்ட் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க லேர்ன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இது ஒரு பெரிய ப்ராசஸ். கண்டினியூஸா நம்ம லேர்ன் பண்ணும். அப்படி லேர்ன் பண்ணா மட்டும் தான் நம்மளால நம்மளோட ரைட்டிங் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணி யூசர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நம்மளால கண்டென்ட் ரைட் பண்ண முடியும். அவங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம எப்பவுமே வந்து நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து கண்டென்ட் ரைட் பண்ணாதீங்க. யூசரோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து யூசர் எப்படி திங்க் பண்ணுவாங்க, யூசருக்கு எப்படி பிடிக்கும். எந்த ஒரு ஆர்டிகலை நீங்க பார்த்தாலும் ஓகே இவங்க இப்படி ரைட் பண்ணிருக்காங்க, இப்படி ரைட் பண்ணாதான் யூசருக்கு பிடிக்கும் அப்படின்றத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட் நம்மள ஒரு யூசரா வந்து கன்சிடர் பண்ணும். நமக்கு என்ன மாதிரி ஆர்டிகல் வந்து நம்ம எப்படி ரீட் பண்ணுவோம், எப்படி இருந்தா நம்ம ரீட் பண்ணுவோம் அப்படின்னு நம்மள ஒரு யூசரா வந்து கன்சிடர் பண்ணும். அண்ட் தென் நம்ம சுத்தி இருக்கவங்க வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மைண்ட் செட் இருக்கும். நம்ம எல்லாத்தோட மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி எழுத முடியாது. பட் அதுல மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து ரீட் பண்ற மாதிரி ஒரு ஆர்டிகல் வந்து நம்ம ரீட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம எப்பவுமே ஞாபகத்துல வச்சுக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அண்ட் நெக்ஸ்ட் இந்த மாதிரிலாம் வீடியோஸ் போலான்ற ஐடியாஸையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னும் எப்பெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றதையும் எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்க. ஸோ மஸ்டா கமெண்ட் அண்ட் லைக் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற நோட்டிஃபிகேஷன்ல உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருங்க. டுமாரோ another வீடியோட உங்களை மீட் பண்றேன். அண்ட் தென் பை.